ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லியை வச்சு ஆந்திராவில் நிலுவ பச்சடின்னு சொல்லுவாங்க. நிலுவ பச்சடினா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் டைப்பான ஒரு தொகையல். இது வந்து சாதம், டிஃபன் ஐட்டத்து கூடலாம் காம்பினேஷனாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. வாங்க, ஒரு கொத்தமல்லியை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு நிலுவ பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் நல்ல செவக்க வறுத்துருங்க. சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு பொரியுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வாசனை, கடுகு பொரிஞ்சது. அதே நேரத்தில் அந்த வெந்தயம் என்ன பண்ணுறேன், இதை டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இது இப்போது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். மறுபடியும் அதே கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நான் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நான் வந்து பெரிய கட்டு கொத்தமல்லி நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 2 பிடிச்ச பொடி இருக்கும் கையில். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு வெட் கிளாத்தில் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி 2 பிடிச்ச பொடி இருக்கும் கிட்டக்க. இதை இதில் சேர்த்துருக்கேன். நல்லா சுருளை வதக்கிடுங்க இந்த எண்ணெயில். இந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஈரப்பதம் போய் இது நல்லா கொஞ்சம் சுருங்கி வேகட்டும். நான் நிறைய இந்த தண்டு பகுதியெல்லாம் சேர்த்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூடயும் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் எடுத்து கூட தொட்டுக்கலாம். பர்டிகுலராக ஒரு மாதம் ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா ஸ்பூன் போட்டு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கொத்தமல்லி சுருங்க வதங்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி வச்சுருந்தோம்ல அதுலேயே எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நல்ல இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரணும். மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். அதே கடாய் என்கிட்ட திக்காக கரைச்ச புளி தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நம்ம போட்ட போது இருந்ததை விட திக்கனிங் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் காரப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி. இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு நல்லா கலந்துடும். நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணு. இப்போ இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நம்ம அந்த கொத்தமல்லி தொகையிலுக்கு அரைச்ச வெந்தயமும் கடுகும் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. முதல்ல இந்த அரைச்சின்னு வந்துடுறேன். நான் இந்த மாதிரி கடுகையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். கொத்தமல்லி ஆடிட்டு நம்மளோட
மஞ்சத்தூள், காரப்பொடி, புளித்தண்ணியில் போட்டு பண்ணியிருந்தா அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு பட்டிடுங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு கொரகொரன்னு அரைச்சு, ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொர நரநரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிப்போம். அரைச்சி வந்து காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடுறேன். நம்ம இந்த கொத்தமல்லி வதக்கின அதே கடாய் மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வைக்கிறேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து அந்த சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை பல்லான்னு நறுக்கிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இந்த எண்ணெய் இருக்கிற சூட்லேயே மிச்ச பூண்டும் நல்லா வதங்கிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லியை சேர்க்கணும். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லியை அரைச்சதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். நம்மளோட ஆந்திரா டைப்பில் கொத்தமல்லி நிலுவ பச்சடி, அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு தொகையல் தயார். நம்ம ஆந்திரா முறையில் செஞ்ச ஒரு கொத்தமல்லி தொகையல், அவங்கள பொறுத்த மட்டுக்கும் கொத்தமீரா நிலுவ பச்சடின்னு சொல்லுவாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சாரத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி டிஃபன் எடுத்துக்கூடையும் தொட்டுக்க முடியும். பர்டிகுலராக இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து ஹஸ்பண்டோடைய வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கடைசியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு மேலே வியூஸ். பட் ஆனால் அந்த அளவுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் a lot to us. So thanks for watching our all videos. Lakshman signing off from Lakshpojana.